பாமக கட்சினா ஜாதி கட்சி, விசிக கட்சினா அப்படின்னா என்ன கட்சி? அது ஜாதி கட்சி கிடையாதா? திருமாவளவன் அவர்கள் இப்படி பேசுறதெல்லாம் நிப்பாட்டிடணும், இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படிங்கிற கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அது மட்டும் இல்லை, நாங்கள் பிஹெச்டி, நீங்கள் வெறும் எல்கேஜி தான், இந்த மது ஒழிப்பாக இருக்கட்டும் இல்லை போதைப்பொருள் தடுப்பாக இருக்கட்டும், இதில் நாங்கள் பிஹெச்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அதற்கு திருமாவளவன் அவர்களும் சின்னதாக ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. அரசியல் களங்களில் மிக முக்கியமான நிகழ்வா இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு சண்டையை நம்ம பார்க்கலாம். இது சண்டையா, ஹெல்தியான ஆர்கியூமெண்ட்டா, இல்லை கூட்டணிக்கான அச்சாரமா? பல கேள்விகளுக்கான பதிலை சீக்கிரமாக அந்தந்த கட்சிகள் சொல்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இது தமிழ் பொக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். பாமக கட்சி சாதி கட்சி. இந்த ஜாதி வெறியர்கள் இல்லாட்டி ஜாதிய ரீதியாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எங்களுடைய மது ஒழிப்பு மாநாட்டுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொன்னார் திருமாவளவன் அவர்கள். ஜாதிக்கும் மதத்துக்கும் இங்கே இடம் கிடையாது. நாங்கள் பாமக கூட ரொம்ப நாட்கள் எங்களுடைய பயணத்தை மேற்கொண்டோம், ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணோம். ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க எங்களையே டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனவே பாமகக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் ஆகவே ஆகாது அப்படிங்கிறத நாங்கள் உயர்மட்ட குழுவாக இருந்து அதை முடிவெடுத்துட்டோம். அதே மாதிரி தான் பாஜகவும். ஸோ இந்த இரண்டு கட்சிகள் இல்லாமல் வேறு எந்த கட்சிகள் வேணாலும் எங்களுடைய மது ஒழிப்பு மாநாட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொன்னது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. இதில் அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை திருமாவளவன் அவர்கள் இன்டைரக்டாக செஞ்சிருக்காரு, சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் பேசு பொருளாக மாறியது. குறிப்பாக 2026க்கான கூட்டணி, அந்த கூட்டணியில் நம்ம யார் கூட நிற்க வேண்டும், யார் நமக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படிங்கிறத இப்போதே திருமாவளவன் அவர்கள் கொஞ்சம் சோதித்து பார்க்கிறார் அப்படிங்கிற அரசியல் வட்டார பேச்சுக்கள் திமுக விசிக இடையே ஒரு புகைச்சலை ஏற்படுத்தி இருந்தது. அந்த புகைச்சலை மேலும் அதிகரிக்கும் விதமாக திருமாவளவன் அவர்களுடைய அட்மின் அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு வீடியோவை பதிவு பண்ணுறாங்க. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் எங்களுக்கு பங்கு வேண்டும் அப்படிங்கிறது தான். அப்போ 2026 தேர்தலில் அடுத்ததாக ஒரு கூட்டணி வைக்கணும்னா எங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரக்கூடிய அந்த ஒரு கட்சியிடம் தான் நாங்கள் கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தை கட்சிகள் சொல்வார்களா? ஏன்னா ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கேட்பதற்கு அப்படி என்ன தேவை வந்தது திருமாவளவன் அவர்களுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது என்றால், அவங்களுடைய கொடிக்கம்பத்திலிருந்து கிட்டத்தட்ட 160க்கும் அதிகமான கொடிக்கம்பங்கள் அப்படிங்கிறது புடுங்கப்பட்டிருக்கின்றன. இல்லை நிறைய கொடிக்கம்பங்கள் இன்னும் ஏற்றப்படாமல் இருக்கிறது. அதற்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்க தான் காரணம். ஸோ அந்த அதிகாரத்தில் ஒரு பவர் நமக்கு வந்துருச்சுன்னா அந்த பவர் வழியாக நம்ம நம்முடைய தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். சாமானிய மனிதருக்கும் எளிய மனிதனுக்கும் அரசியலும் ஜனநாயகமும் அப்படிங்கிறது கிடைக்க வேண்டும், அதிகாரமும் கிடைக்க வேண்டும். அந்த ஒரு கோட்பாடுடன் திருமாவளவன் அவர்களுடைய விசிக கட்சி எப்போதுமே நடைபோடும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் திருமாவளவன் அவர்கள் சொல்லும்போது நேராக இது அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் போகுது. அப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க, நீங்கள் மது ஒழிப்பு மாநாடை தொடங்கணும் அப்படின்னா நீங்கள் எதுக்கு டிஆர் பாலு அவர்களுக்கும் இல்லாட்டி இன்னும் சில முக்கியமான திமுகவினுடைய புள்ளிகளுக்கும் ஆதரவாக வாக்குகளை கேட்டீங்க? அவங்க தானே மது ஆலைகளே வச்சு நடத்திட்டு இருக்காங்க, அவங்களுடைய சொந்தக்காரங்களை வச்சு மது ஆலைகள் அப்படிங்கிறது நடத்தப்படுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அவங்களுக்காக ஓட்டும் கேட்பீங்களா, அவங்கள ஜெயிக்கவும் வைப்பீங்களா, அதன் பிறகு மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி நாடகம் போடுவீங்களா? இது எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியே கேட்குறார். அது மட்டும் இல்லாமல் மது ஒழிப்பு மாநாடாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி போதைப்பொருள் தடுப்பாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் பிஹெச்டி வாங்கினவங்க நாங்கள். ஐயா மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் 1980களிலிருந்து திராவிட கட்சிகள், திராவிட உபகட்சிகள் அப்படிங்கிறது தொடங்கப்படாத காலத்தில் கூட நாங்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தோம், மது ஒழிப்பு அப்படிங்கிறத பற்றி பேசணும். அப்படி நாங்கள் பேசினால தான் இன்னைக்கு திமுக உட்பட பல கட்சிகள் அவங்களுடைய கொள்கைகளில் மது ஒழிப்பு, மது விலக்கு, பூரண மது விலக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் மட்டும் பேசாமல் இருந்தால் இது இவ்வளோ தூரம் வந்திருக்காது. எனவே இந்த மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறத அவங்க நடத்துறது எங்களுக்கு சந்தோஷம்தான். பட் எங்களை ஏன் நீங்கள் இழிவுபடுத்துறீங்க? நாங்கள் ஜாதிய கட்சி என்றால் நீங்கள் யார் அப்படிங்கிற கேள்வியை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்டிருக்காங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதோடு நிப்பாட்டல, சமூக நீதி கட்சி தான் எங்களுடைய கட்சி, பாமக கட்சி சமூக நீதி கட்சி தான். இப்போ நீங்கள் சோஃபார் அந்த சமூக நீதின்னு சொல்றதை நாங்கள் முன்னாடி அச்சீவ் பண்ணிட்டோம். எங்களுடைய மது ஒழிப்பு போராட்டம் அப்படிங்கிறது சாதாரணமாக ஒரு போராட்டம் கிடையாது. கிட்டத்தட்ட 15,000க்கும் அதிகமான பெண் உறுப்பினர்கள் எங்களுடைய பாமக கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் ஜெயிலுக்கு போயிருக்காங்க, இல்லை அவங்க மேலே பல வழக்குகள் அப்படிங்கிறது இருக்கு. எல்லாமே மதுக்கடைகளுக்கு எதிரான போராட்டம், மதுவுக்கு எதிரான போராட்டம் அப்படின்னு சொல்றார், புள்ளி விவரத்துடன் அடிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 6
இடஒதுக்கீடை வாங்கி கொடுத்தது எங்களுடைய பாமக கட்சி தான். உள்ளிடஒதுக்கீடு, இன்னும் நிறைய இடஒதுக்கீடு அப்படிங்கிறது நாங்கள் தான் வாங்கி கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்களை வந்து சாதி கட்சின்னு சொல்கிறீங்களே. இங்கே கூடுதலாக குடிப்பழக்கத்தால் மதுவினால் அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய இரண்டு தரப்பு மக்கள் அப்படிங்கிற ஒன்று வன்னியர்களும் இன்னொன்று பட்டியலினத்தை சார்ந்தவர்களும் தான். ஸோ அவங்களை ஒன்றிணைத்து மதுவுக்கு எதிரான போராட்டம் அப்படிங்கிறது அப்படித்தான் இருக்கணும். அதை விட்டுட்டு என்னை கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத திருமாவளவன் அவர்களை யோசித்து பார்க்கட்டும். இந்த மாதிரியான விஷயங்களை யார் சொல்லியிருக்காங்க? இப்போ டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதிகமா மது குடிக்கிறது, மதுவில் அடிமையா இருக்கிற சமுதாயங்கள் யாருன்னா வன்னியர் சமுதாயம், பட்டியலின சமுதாயம். இந்த ரெண்டு சமுதாயம் வந்து மதுவில இருந்து அடிமையை மீட்டு எடுக்கிறதுக்கு வந்து இந்த சமுதாயத்துடைய தலைவர்கள் எல்லாம் முன்னுக்கு வந்து ஒன்னா சேர்ந்து அணுகுனா நிச்சயமா விடுவு கிடைக்கும். மனுஷனோட குரல் அடுத்ததா எங்க போகுது தெரியுமா? இந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு திருமாவளவன் அவர்கள் யாரை கூப்பிட வேண்டும் என்றால் கனிமொழி அவர்களை கூப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்றார். சகோதரி கனிமொழியை கூப்பிடணும். கனிமொழி அவர்களை ஏன் கூப்பிட வேண்டும் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தையும் கொடுக்கிறார். கடந்த 3 வருடங்கள், இப்போ இல்லை, முதல்ல ஒரு 3 வருஷம் எப்பா இளம் விதவைகள் இங்கே தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்காங்க, அதற்கு காரணம் மதுதான் அப்படின்னு சொல்ற போராட்டத்தை முன்னெடுத்தது கனிமொழி அவர்கள் தான். சீரியஸா சொல்றேங்க. அவங்க தானே மேடை வந்து மது ஒழிப்புன்னு போராடிட்டு இருந்தாங்க. 3 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் தமிழ்நாட்டு பெண்கள் தாலி எடுத்துட்டாங்க, எவ்வளவு மோசமானு சொல்லிட்டு 3 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் போராடிட்டு இருந்தாங்க. ரொம்ப டீப்பா, ரொம்ப பெரிய அளவில் நம்ம நம்புனது யார் அப்படின்னா கனிமொழி அக்காவை தான். ஏன்னா அந்த அக்கா தான் அடிக்கடி வந்து மேடை போட்டு இந்த மாதிரியான முழக்கங்களை கொடுப்பாங்க. பூரண மது விலக்கு, இளம் விதவைகளை அதிகமாக உருவாக்குவது தமிழ்நாடு தான். அப்போ வந்து அதிமுகவினுடைய ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த அக்கா வந்து சொல்லும்போது ஓகே இவங்க ஆட்சிக்கு வந்தால் அக்கா கண்டிப்பாக ஏதாவது செஞ்சிருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது அல்லவா? இதை தான் பாமகவினுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாங்க. அவங்கள கூப்பிடுங்க. இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு, அதிகமாக ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய தமிழ்நாடு, அதிகமாக இங்கே சூசைடு அப்படிங்கிறது அட்டன் பண்ணக்கூடிய தமிழ்நாடு, அதிகமாக மனப்பிறழ்வுகள், மனப்பிரச்சனைகள் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இதுதான். இதுக்கு எல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் மது தான். ஸோ இந்த கனிமொழி அக்கா நீங்கள் சொன்னீங்களே இந்த வார்த்தை என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள பேச வைங்க. அப்படி பேசினாலே மது ஒழிப்பு அப்படிங்கிறது தானாக நடந்துவிடும். இதை தான் திருமாவளவன் அவர்கள் செய்யணுமே தவிர இப்போது செய்வது எப்படி, எந்த அளவுக்கு அது அதனுடைய அவுட்புட்டை கொடுக்கும் அப்படிங்கிறதுலாம் கேள்விங்கிற மாதிரி யார் பேசி முடிச்சிட்டாங்க? அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசி முடிச்சிட்டாங்க. இது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டியில் இல்லை, ஏர்போர்ட்டில் வச்சு ஒரு பேட்டி கொடுக்குறார், அடுத்ததாக ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி கொடுக்குறார். இதே கேள்வியை நேராக திருமாவளவன் அவர்களிடம் கேட்கப்படுது. அப்போ திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னாங்க? அவங்க பிஹெச்டியாகவே இருந்துட்டு போட்டோம், நாங்கள் எல்கேஜி எடுத்துட்டு எங்களுக்கும் சமூகத்தின் மீது ஒரு அக்கறை இருக்குது அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இவ்வளோ நாள் இல்லாத அக்கறை இப்போது புதிதாக வந்து விட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதுக்கு கீழே கமெண்ட்ஸாக வந்திருக்கு. அப்போ இவ்வளோ நாள் மது ஒழிப்பை பற்றி அதிகமாக பேசாமல் எங்களுக்கு மக்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது, இல்லாட்டி மக்கள் மீதான பாசம் இருக்கிறது, அதுக்காக நாங்கள் மது ஒழிப்பு மாநாடை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறது வெறும் டிராமா தானா அப்படிங்கிற கேள்விக்கும் திருமாவளவன் அவர்கள் ஒரு பதில் சொல்கிறார். இதில் நிறைய பேர் வந்து பங்கெடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னோம். திமுக வரலாம், அதிமுக வரலாம், ஏன்னா மது ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லோருடைய ஒரு வேண்டுகோள் தானே. அப்போ எல்லாரும் வரலாம் அப்படிங்கிறதான் நாங்கள் சொன்னோம். இதை வந்து நீங்கள் அரசியலாக பார்க்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அதே போகிற போக்கில் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 2026 கூட்டணி அந்த டைமில் எல்லாருடைய ஐடியாவின் அடிப்படையில் உறுதிப்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறார். இப்போ நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கோம், ஆனால் அடுத்த தேர்தல் அவங்கவுங்க வசதிக்கேற்ப அதை செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தடுக்கு இப்போ வந்திருக்கார் திருமாவளவன் அவர்கள். திருமாவளவன் அவர்களுடைய மிகப்பெரிய ஃபாலோவர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, தீவிர ஃபாலோவர்ஸ், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பழைய திருமாவளவன் அவர்களை பார்த்த மாதிரி இருக்குது, இவங்க திமுகவுக்கு அடிமையாக இருப்பாங்க, 2 சீட்டு தான் அவங்களுக்கு அப்படிங்கிற திருமாவளவன் கிடையாது, இது சம்திங் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, உண்மையிலே அவர் ஏதோ ஒரு மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு, இந்த மாநாடு அவருக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்டோபர் மாதம் நடத்தக்கூடிய இந்த மாநாட்டுக்கு பிறகு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பாதை சிங்கப்பாதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. அவர் கையசைச்சா போதும், லட்சக்கணக்கான சிறுத்தைகள் தயாராக இருக்கிறோம், ஆனாலும் என்ன, அவர் ஜனநாயகப்படுத்துகிறார், எங்களை ஜனநாயகப்படுத்துகிறார், எங்களை அரசியலுக்கு அப்பாற்பட்டு சண்டை வேண்டாம், இந்த பிரச்சனைகள் வேண்டாம், நம்ம ஜனநாயகத்தின் அடிப்படையில் இதெல்லாம் வாங்கிலாம் அப்படின்னு சொல்லி அந்த அதிகார பகிர்வுதானே கேட்கிறாரு. இது ஆளும் கட்சிக்கு எப்படி மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும்? ஆளும் கட்சி என்ன இப்போ ஜனநாயகத்துக்கு விரோதமாக நடந்துட்டு இருக்காங்க, ஸோ இது திமுகக்கு எதிரானது கிடையாது, அது விசிகாவினுடைய கொள்கை அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக விசிகாவினுடைய பெயர், திருமாவளவன் அவர்களுடைய பெயர் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரும் புயலை வீசி வருகிறது. இந்த பெரும் புயல் என்ன செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த அப்டேட்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய அப்டேட், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாமக, விசிகா இவங்க ஒன்று சேர்வார்களா, இல்லை மறுபடியும் சண்டைகள் ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.